என் வாழ்க்கையை கெடுத்த வண்டி இவன். ஆமா, நேர்ல சிக்க மாட்டேங்கிறான் அவன். அதனாலதான் உன மாதிரி பொம்மை செஞ்சு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை. இவன் தாண்டிய கெடுத்தா, என் வாழ்க்கையை கெடுத்தாண்டி. இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன்டி இவன் பண்ண வேலைக்கு. பரதேசி பண்ணாட மூஞ்ச பத்தியா, மூஞ்சியும் முகர கட்டையும் நல்ல பின்ன. இவன் கைகள் அடிச்சு உடைச்சி இவன் அப்படியே வயிற்றுல குத்தி இவனை சாவடிச்சதாண்டிய மனசாரு. எதுக்கு நீ அமைதியா போயிடு. இன்னைக்கு இவனை பொலி போட்டு வர நான். இன்னைக்கு இவன் கையை கலாச்சி உடச்சதான் மனசாரம். இல்லடி, இருக்க முடியாது. என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணவன் இவன் தாண்டி. கல்யாண நாள் ரொம்ப முக்கிய கல்யாண நாள். கோயிலுக்கு நான் வரல, இவனை சமாதி பண்ணிட்டு நான் கோயிலுக்கு வரேன். இவனை அடிச்சு புதைச்சிட்டு கோயிலுக்கு ஏண்டா டேய், ரோசம் மனம் போய் டேய் மானம் கட்டவனே, அயோக்கிய பையல பரதேசி பண்ணாடா. கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு நானடா பண்ண? உனக்கு எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமாடா? நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமாடா? நான் எப்படி வாழ வேண்டியவன் தெரியுமாடா? என் வாழ்க்கையை கெடுத்தியடா பரதேசி. தெரியும் ராதா, தெரியும். இதெல்லாம் பழி தீக்கணும் ராதா, பழி தீக்கணும். இவனை பழி தீர்த்து இவனை வந்து கொன்னு புதைச்சதான் ராதா என் மனசா. நான் எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா ராதா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் ராதா. எதிரி இவன் மட்டும் அன்னைக்கு மட்டும் என் வாழ்க்கையில குறுக்கல வந்து நினைச்சுக்கோ. இவனை நான் பார்க்காம வந்து நினைச்சுக்கோ. இவன் பேரு பிக் காட். ஆமா, இவன் பேரு பிக் காட். இவனை நான் அடிச்சு நீ தள்ளி போ இவன் அடிக்க. பைத்தியமா நினைக்கிட்டாண்டி. நான் பைத்தியமானதுக்கு காரணமே இவன் தாண்டி. கோடீஸ்வரங்களா லைன்ல நின்றாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆமாண்டி, எல்லாத்தையும் வேணாம் தடுத்துட்டு கடைசியில இந்த பரதேசி பேச்ச கேட்டதுல என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. பிளான்லாம் ஒண்ணும் இல்லடி. இன்னைக்கு எப்படி இருக்க வேண்டிய ஆள் நானு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் தானே. நான் எப்படி இருந்திருக்கணும்? ஆனா இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு இருந்து காரணம் யார் தெரியுமா? இவன் தான். நீ வெளியிலாதா? அப்ப என் வாழ்க்கையை கெடுத்தவன நீ அடிக்க வேணாமா? இந்த ரெண்டு காட்டு நீ அச்சதான் வலிக்க உனக்கு. அடியப்போ போடு. அவன் பேரை சொல்லி போடு, பிக் காட் அப்படி சொல்லி அடி. போடு, நல்லா அடி, மண்டையில போடு. இப்பதான் மனசாரிச்சு எனக்கு. இப்பதான் மனசாரிச்சு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அவன் யாருன்னு கேளு. இப்ப நீ அவனை பலாங்குன்னு அடிச்சியே, யாருன்னு கேளு. அவன் பேரு பிக் காட். என்ன? டேய், நான் போயிட்டு திரும்ப வருவேன்டா. வந்து உன்னை பொழந்து கட்டல என் பேரை மாத்திக்கிறேன். ஐயோ திருட்டு பையல. டேய், கோழி திருடி வித்தவன் தானே நீ. கோழி திருடி வித்தவன். என்னத்த அடிச்சவன்? நாக்கு ரெண்டு கேள்வி கேளவன. எது? அதுக்கு என்னப்பா? கேளு. அடியில விட்டு குத்து குச்சிய குத்து குடு. நான் குத்துறேன். வாங்கிக்கடா. செத்துருப்பான். நான் அச்சடியில சத்தரா இல்லையா? நீ அச்சடியில செத்து போயிருப்பான். நாக்கு புறமா கேளு. ஏண்டா மானரோசம் இல்லையான்னு கேளு. சூடு சொன்ன இல்லையான்னு கேளு. நான் சாவண்டான்னு கேளு. இவன் என்னடா பண்ண வாழ்க்கையில பாவத்தை கேளு. நல்லா கேளு. சாவ சொல்லு. கோழி திருடி வித்த வண்டி இவன் ஊர்ல பிக் பாக்கெட். இவன் ஆமா பொறுக்கி பையன். பொறுக்கி சார் இவன் பொறுக்கி பையன். பேரை மட்டும் பாரு, பெரிய பிக் காடா. புதுசா இருக்கு பேரு. இங்கிலீஷ்ல பிக் காட்ரி, தமிழ்ல பெரிய சாமி. அதான் உங்க அப்பா. உன்னை இருடா நிக்குதே. உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியேடா. ஏன் அப்பாவை நீ கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்க? அவன் செஞ்ச வேலை தாண்டி இன்னைக்கு. உன்னை என் தலையில கட்டி விட்டு பேச்சை கேட்டு நானே எங்க அப்பாவை அடிச்சல நானே. போட்டல, அதுவும் குத்துன்னு குத்துன அடியில விட்டு தலையை தோண்டி நிக்கிறான் பாரு. அவன் நம்மள நிம்மதி பேச முடியாது. அவன் மூஞ்ச பத்தி பேச சொல்லு.
டென்ஷன் ஆயிடுவா பாத்துக்கோ. பைத்தியக்கார அறிவு பண்ண அவனுக்கு பெரியவங்க மதிப்பு கொடுக்க தெரியாதா? என்னத்த பெரியவங்க இவெல்லாம் பெரியவனா இவன் சில்ற பையன்டி இவன் வேணாம். இவன் சில்ற பையன் ஆமா, இவன் உன்னை என் தலையில சொல்லாத. கட்டினவன் இவன் ஏமாத்தி வேணாம் இதோட நிறுத்திக்கிறோம். என்ன தலையில கட்டுறதால நீ நல்லா இருக்க. இந்த பைத்தியக்காரியை என் தலையில கட்டி விட்டு இன்னைக்கு நான் பைத்திய மாதிரி ஆளு காரணம் நீதான் அவன் தாண்டி அவன் தான் நானும் அவனை ரெண்டடி அடிச்சு வந்துரு நவுறு நவுறு பாக்குறேன். ஏன் நீ அடிக்க போறியா அப்பா அடிக்கிறியா நீ? பைத்தியம். அறிவுல உனக்கு மாமனார் இப்படிதான் அடிப்பாங்களா? அவன் மட்டும் நேர்ல சிக்கிந்தானே இன்னைக்கு அவனை சமாஜாக்கி அதுக்கு இருப்பேன் நேரா ஒரு அடி அடிச்சிடலாம்டா. இந்த மாதிரி அசிங்கப்படுத்த கூடாது. இன்னும் வேற வழி நேர்ல அடிக்க முடியாது என்ன வயசானா போட்டேன் அந்த ஆளு ஏய் நான் சொல்றேன். இன்னைக்கு உன் தலை தாண்டா உருண்டுச்சு இன்னைக்கு உன் தலை தான் உருளுச்சு நாளைக்கு உன் கை காலம் உடைக்கிறேன் பாரு மறுபடியும் முதல்ல இருந்தா இதுலயே தெரியல நீ எவ்வளவு பெரிய கோயன்ட்டு. என்னத்துக்கு கோழை? என்ன பொம்மை கூட போய் சண்டை போட்டுக்க தைரியம் தான் எங்க அப்பாட்ட சண்டை போடுறா போய். பார் தலை போச்சுன்னு பாக்குறியா போனா போது நானே தலையை ஒட்ட வச்சுட்டு போறேன் அப்பதான் உன்னை வந்து அடிக்க முடியும் இந்தா குனிஞ்ச தலை நிம்மராம இப்படியே நிக்கணும் நான் ஓர ஏகிறேன் போன் போடுவேன் எங்க அப்பாவுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே உள்ள விட்டு குத்துன உங்க அப்பாவை யார் யாரும் நினைச்சேன் நானு. வேற யாரும் நினைச்சு அடிச்சா நான் என்ன சொல்றேன்ல பிக் காடுன்னு சொல்றேன்ல நீ பிக் கார்டன் சொன்னா எப்படி எனக்கு அது தெரியும்? இங்கிலீஷ்ல சொன்னேன் தமிழ்ல பெரிய சாமி உங்களுக்கு புரியாதா எனக்கு என்ன தத்தி புரியுது? நான் தத்தி கிடையாது. நீ அதுமே குழப்பி விட்டுட்ட என்னைய. குழப்பி விடுறாங்க எனக்கு அப்பவே தெரியும். காலையில இருந்து நீ கம்மன்னு இருக்க. என்ன பாக்குறேன் என்ன பாக்குறேன் உண்மையா இருந்தாலும் எங்க அப்பா நீ அச்சு வாயை உடைச்சு என்ன தாண்டி தொடுறா எங்க அப்பாவை. என்ன தாண்டி தோடுறா பார்க்கலாம். பொம்மையை என்ன தாண்டி தொட்டுருவாங்களா? தொடுறது? அது பொம்மை நீ ஏய் நினைக்கிற? மானம் கெட்டவனே ஏன்டா நீ எல்லாம் வயிற்றுக்கு சோறு தான் தின்றியாடா இல்ல வேற ஏதாவது தின்றியாடா பைத்தியக்காரா மூஞ்ச பத்தியா நல்லா ஓவரா போயிட்டு இருக்க ரவி. ஓவரா போயிட்டு இருக்க. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் வேற ஒரு பொண்ணை கட்டியிருந்தா உன்னை கட்டல் தாண்டி நான் பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கேன் பிச்சை எடுத்திருப்பேன். பிச்சை என்னால எடுத்திருப்பேன். உட்கார்ந்து 3 வேளை தொந்தி ரோப்பின்னு கொட்டிட்டு இருக்க. புரியுதா? பிச்சை எடுத்திருப்பேன். அப்படி எடுத்துனா கூட நிம்மதியா இருந்திருப்பேன்டி பணக்காரன் தான் நானு என்னடா என்ன பாரு பாத்துட்டு ஓவர மரியாதை பண்ணிட்டு அவனை இருக்க. உருளி அவனை நீ பொம்மை வந்து இருந்தாலே ஏன் அப்பாடா அது? ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் இன்னைக்கு அவனை ரெண்டு ஒண்ணு பாப்பானா. என் பொண்ணு அறிவானவ தங்கமானவ எதிர்த்து பேச மாட்டா என் கை ஓங்க மாட்டா நீங்க என்ன குடுத்து வச்சவங்க மாப்பிள்ள நீங்க சொன்னியாடா ஏன்டா பச்சை போய் பேசுற ஓபனா பேசுற சொன்னலடா ஐயோ கேப்பல மானம் கெட்டவன் நீ இந்த மாதிரி பண்ணி திரியறதுக்கு எங்க அப்பா வந்து எங்க அப்பா முன்னாடி பேசுறான். என் அப்பாவோட இவ்வளவு வாய் பேசல எங்க அப்பா முன்னாடி பேசுறா நீ. பாப்போம். உன் தைரியமா இருந்தா. அப்பதான் உங்க அப்பாவை குளிச்சிட்டு வர சொல்லு எதுக்கு? பக்கத்துல வந்து ஒரு கப் அடிக்குது அதுக்காகவே அவர் பார்த்து நான் பயந்து போறேன் ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிறீங்க உங்க அப்பா பார்த்து நான் பயந்து ஓடிடுறேன்னு சொல்றீங்க காரணம் அது கிடையாது அந்த ஆள் அடிக்கிற நாத்தம் தான் ஒழுங்கா குளிச்சுட்டு வந்தா நான் ஏன் நின்னு பேசாம இருக்க போறேன் பெரிய சுத்தம். உனக்கு மட்டும் தான் நாத்து அடிக்குது. முதல்ல நீ போய் குளிடா. பல்லு தேய்க்க சொல்றீங்க உங்க அப்பான பல வருஷம் ஏய் பழக்கம் நீதாடா இருக்க. ரவி பெரியவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ரவி. இவனாடி பெரியவன் இவன் சில்ற பையன்டி இவன் சில்றவன் போண்டா திருடுறவன் இவன் இவனை போய் சொல்லிட்டு இருக்க அந்த சில்லறை பையங்கறதால நீ சில்லறை வாங்குற. போனா வாங்குறாங்க. திருடி தின்றடா அது புடிங்கி தின்றல நீ. ஏய் வாடி அவர் சொந்தத்துல வாழ்ந்துட்டு நான் இருக்க. வக்காலத்து வாங்குறேன் உங்க அப்பனுக்கு நான் வாங்க வேற யார் வாங்குவா? நீ வாங்க யார் வாங்குவா? யார் வாங்குவா? நான் வாங்காம யார் வாங்குவா? சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. போடா. பொம்மன்றதால விட்டுட்டு போறாரு. இன்னைக்கு கல்யாண நாள்ன்றது நான் விட்டு போறேன் இல்லன்னு வச்சுக்க ஒன்னையும் தோலை வச்சு தொங்க விட்டுருப்பேன் மரத்துல கட்டி இன்னைக்கு கூட நீ பாரு ஒரு நாளைக்கு உன் குடும்பத்தையே இந்த மரத்துல கட்டி தோலை வச்சு தொங்க விட்டு பாரு மிளகா பொடி தூக்கி விடுறேன் பாரு என்னை ஏமாத்துனீங்க எல்லாம் குடும்பமே சேர்ந்து